தமிழகத்தின் ஆன்மீக வழிபாட்டுத் தலங்களில் ஒன்றான வடபழனி முருகன் கோயிலின் வரலாற்றை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். சென்னையின் இதயத்திலுள்ள இந்த கோயில் முருக பக்தர்களின் அர்ப்பணிப்புக்கும் திரும்பி வரும் அன்புக்கும் சான்றாக உள்ளது. இந்த தெய்வீக கோயில் எப்படி உருவானது? அதன் பின்னணி என்ன? இன்று இவ்வளவு புகழ்பெற்ற தலமாக உருவாக என்ன காரணங்கள் இருந்தன என்பதை அறிய வாருங்கள். 1990 ஆண்டு இன்று மக்களின் ஆதரவால் புகழ்பெற்ற கோவிலாக உள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7000 தம்பதியர் இங்கு வந்து திருமணம் செய்து கொள்கின்றனர். இக்கோவிலின் தலபுராணத்தில் முருக பக்தரான அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் முதலில் இருந்த கொட்டகையை அவரின் சொந்த வழிபாட்டிற்காக அமைத்தார் எனவும் அங்கு தென்பழனி முருகனின் வண்ணப்படத்தை வைத்து வழிபட்டார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு சமயம் தீவிர வயிற்று வலியால் அவதிப்பட்டார். அந்நோய் தீர்வதற்கு அவர் தவறாமல் திருத்தணி மற்றும் திருப்போரூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தார். பின்னர் தென்பழனி யாத்திரையின் போது ஒரு சாது சொல்லியதற்கிணங்க தான் தங்கியிருந்த கொட்டகையில் பழனி முருகனின் உருவப்படத்தை வைத்து வழிபடலானார். தன் நாக்கை அறுத்து முருகனுக்கு காணிக்கை செலுத்தினார். இதற்கு பாவாடம் என்று பெயர். பாவாடம் காணிக்கையால் அவருடைய வயிற்றுவலி நீங்க பெற்றார். மேலும் அவர் நாளடைவில் அந்த இடத்தில் முருகனின் தெய்வீக சக்தியை உணர்ந்தார். அதனால் அவர் பிறரிடம் சொல்லும் சம்பவங்கள் அனைத்தும் நடந்தேறின. அதனால் மக்கள் அவர் சொல்வதை அருள்வாக்கு என்று எடுத்துக்கொண்டனர். மக்களின் அன்றாட பிரச்சினைகளான நோய் தீருதல், வேலைவாய்ப்பு மற்றும் திருமணமாக வேண்டி அண்ணாசாமி நாயக்கரிடம் அருள்வாக்கு பெற்றனர் என்ற விபரம் கூறப்படுகிறது. அது முதல் அவர் அண்ணாசாமி தம்பிரான் என அழைக்கப்பட்டார். அவருக்கு பின் அவரின் பிரதான சீடரான இரத்தினசாமி செட்டியார் என்பவரால் 1865 ஆண்டு தென்பழனியில் உள்ளது போல சிலை செய்யப்பட்டு கோவில் கட்டப்பட்டது. ஒரு நாள் இரத்தினசாமி செட்டியாரின் கனவில் அண்ணாசாமி தம்பிரான் தோன்றி தன்னைப் போலவே பாவாடம் தரித்து கொள்ளுமாறு பணித்தார். அதனால் இவரும் பாவாடம் தரித்து குறி சொல்லும் ஆற்றலை பெற்று இரத்தினசாமி தம்பிரான் என அழைக்கப்பட்டார். தற்போது உள்ள கர்ப்பகிருகம், உட்பிரகாரம் மற்றும் கருங்கல் மண்டபம் போன்றவை இரத்தினசாமி தம்பிரானின் சீடரான பாக்கியலிங்க தம்பிரான் செங்குந்தர காலத்தில் கட்டப்பட்டவை ஆகும். இம்மூன்று தம்பிரான்களின் சித்தர்கள் சமாதியும் தமிழ்நாட்டில் உள்ள நெற்குன்றம் போகும் பாதையில் அமைந்துள்ளன. இங்கு சித்தர்கள் ஆலயம் அமைக்கப்பட்டு பௌர்ணமி பூசை மற்றும் குரு பூசை போன்றவை விமரிசையாக நடைபெறுகிறது. இந்த கோயிலின் தலபுராணம் முருகனின் தெய்வீக சக்தியை உணர்த்தும் பல கதைகளால் நிறைந்துள்ளது. மூலவர் பழனி முருகன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். அவரின் காலில் பாதரட்சைகள் காணப்படுகிறது. இது மிக அரிதான அம்சம். சன்னதிகள் இங்கு வரசித்தி விநாயகர், சிவபெருமான், மீனாட்சி அம்மன், காளி, பைரவர் போன்ற தெய்வங்களுக்கும் தனிச்சன்னதிகள் உள்ளன. செவ்வாய் சன்னதி நவகிரகங்களில் செவ்வாய்க்கு தனிச்சன்னதி கொண்டது மிகவும் சிறப்பு. கந்தபுராண காட்சிகள் 40.8 மீட்டர் உயரமுள்ள முன்புற இராஜ கோபுரத்தில் கந்த புராணம் சார்ந்த 108 பரதநாட்டிய அசைவுகள் காட்சியளிக்கின்றன. தெப்பத் திருவிழா முன்புறத்தில் உள்ள திருக்குளத்தில் தைப்பூசம் மற்றும் தெப்ப உற்சவம் சிறப்பாக நடத்தப்படுகிறது. இன்றைய தினம் வடபழனி கோயில் மட்டுமல்லாமல் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் மையமாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7000 தம்பதியர் இங்கு திருமணம் செய்து கொள்கின்றனர். சிறப்பான ரத உற்சவங்கள் மற்றும் வெள்ளி மற்றும் தங்க ரதங்கள் பக்தர்களின் ஈர்ப்பை அதிகரிக்கின்றன. மக்கள் இந்த நேரங்களில் கலந்து கொண்டு தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதாக நம்புகிறார்கள். கோயிலின் மணப்பெட்டியில் மக்கள் தங்கள் யாசிப்புகளை எழுதுவது இங்கு வழக்கமாக உள்ளது. வடபழனி முருகன் கோயில் என்பது மக்கள் பக்தியின் ஆதார ஸ்தம்பமாக திகழ்கிறது. 3 சித்தர்களால் வளர்க்கப்பட்டு இன்று உலக முருக பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு தெய்வீக பதிலை அளிக்கும் ஒரு புனித தலமாகிறது. நண்பர்களே, இந்த கோயிலின் வரலாற்றையும் சிறப்பையும் அறிந்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நமது தமிழின் பண்டைய வரலாறு மற்றும் தெய்வீக தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.